இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான் இதோ பாருடா, அவனை தொட்டா இந்த பொண்ணு கையெல்லாம் இருக்குது. ஓ ஒரே ரத்தமா, அதான் துடிக்குது. பாக்க நல்லா இருக்கு. இரு கிட்ட வந்து பாக்குறேன். அடங்கய்யா, என்ன அடிக்கணும்னு தோணுதா? நீ அடிச்சா நான் எவ்வளவு வேணாலும் வாங்கிப்பேன். அடி பாப்பா. இரு செல்லம், இத முடிச்சிட்டு திரும்ப உன்கிட்ட தான் வருவேன். நீ அடி. அண்ணா அயலி அயலி ப்ளீஸ் நான் பிரச்சனை வேண்டாண்ணா, ப்ளீஸ் நான் போயிடுங்கண்ணா, ப்ளீஸ் நான் ப்ளீஸ். என்னடா அடிப்பான்னு பார்த்தா கால்ல விழுந்து கெஞ்சிரா. அண்ணா அண்ணா தயவு செஞ்சு போயிடுங்கண்ணா. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்கண்ணா, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்கண்ணா, ப்ளீஸ். ஐயோ என்னடா இவ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாலே. நம்பாத மாப்பிள, இப்படி நிறைய பேர் இருக்காளுங்க. பார்க்க சாதுவா தெரியும், ஆனா பயங்கர வசமா இருப்பாளுங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நான் போயிடுங்கண்ணா. ஏய், இவனுக்கு தான் பொறுக்கி பசங்க வாய்க்கு வந்தபடி பேசுறானுங்கண்ணா. சிறப்பு கழட்டி 4 அடி அடிக்கிறத விட்டுட்டு இப்படி கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. ரித்திகா சும்மா இரேடி. ரித்திகா அடுத்தது நீயா? என்ன பாப்பா, உங்க வீட்ல ஆளுக்கு ஒரு ரகமா இருப்பீங்க போல. கவலைப்படாத, உன்கிட்டயும் வர. ப்ளீஸ் நான் ரித்திகா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் நீ அமைதியா இரு. அண்ணா அவ ஏதோ தெரியாம பேசிட்டானா. என் தங்கச்சி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா. தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் போயிடுங்கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் நான். அண்ணா ப்ளீஸ். ஹலோ. சரி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி வந்துடுறேன். உனக்காக இவங்க எல்லாரையும் சும்மா விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. யோ பெருசு, இந்த பொண்ணு மட்டும் இல்ல, பொண்ணையும் பொண்ணையும் உண்டு இல்லாம ஆக்கியிருப்போம். வண்டி எடுத்துட்டு போடா. தோ அக்கா வந்துட்டாளே. ஏய் எங்க போன? பாத்ரூம் போயிருந்த சித்தி. பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளவு நேரமா? ஏண்டி இப்பதான் உள்ள போய் பார்த்தேன் இல்லன்னு சொன்ன, இப்ப எப்படி வெளியே வந்தா? உங்க எல்லாருக்கும் இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதானே? என்ன இது, போனவனுங்க திரும்ப வரானுங்க. ஐயோ சார், சாரி சார், தெரியாம அப்படி நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். தங்கச்சி, எங்க மேலதான் தப்பு இருந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்க தங்கச்சி. என்னடா இவ, அவ வீட்ல இருந்து இவ்வளவு அவசரமா இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? ஒலிம்பிக்ல விட்டா இந்தியாவுக்கு கோல்டு மெடலே வாங்கி கொடுத்துருவா போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவ ஸ்கூல் பாப்பாடா. டேய் இவ பாப்பா இல்லடா, அதுக்கு மேல. டேய் கையெல்லாம் முறுக்குறாடா. டேய் அப்பா, என்னடா சொன்ன? நீ பாப்பா இல்ல, அதுக்கு மேலேன்னு சொன்ன. வெளியே இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணாலே கோவமாகி அடிச்சு துவைச்சிருவேன். ஆனா நீங்க என் குடும்பத்திலேயே கை வச்சிட்டீங்கல்ல.
முட்டு போடுங்கடா, முட்டு போடு, முட்டு போடு. அக்கா மன்னிச்சுங்க அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருங்கக்கா. முதல்ல குடிக்கிறதே தப்பு, இதுல குடிச்சிட்டு கார் ஓட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, யாரோ இந்த ஸ்கூல் பாப்பான்னு சொன்னானே, அவன் யாரு? அக்கா ஆ? கைய நீட்றா, கைய நீட்றா, நீட்டு. கை நீட்றா, நீட்டு. இனிமே என்ன பார்க்கும் போதெல்லாம் தோப்பு கர்ணம் போட்டுட்டே இருக்கணும். சரிக்கா. என்ன சொன்னது புரியலையா? என்ன பார்க்கும் போதெல்லாம் இப்போ நான் வீட்டுக்கு போவேன். அங்க நீங்களாம் வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அக்கா அக்கா நீ ஏன் எங்களை மன்னிச்சு விட்டுருக்கா? நாங்க இப்படியே ஓடி போயிடுறேங்க்கா. தப்பு தப்பு செஞ்ச இடத்துல தான் மன்னிப்பு தேடணும், புரியுதா? சரிக்கா புரியுதுக்கா. ஹே, போத நிறுத்து, முடி போடு. அப்புறம் முக்கியமான விஷயம், இங்க நடந்தது என்னன்னு அங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரிக்கா. சரிக்கா. மீறி சொன்னா திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு தடவை நடக்கும். சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்ல மாட்டோம்க்கா. ஆனா ஒரு சின்ன திருத்தம், இன்னொரு தடவை அடியெல்லாம் கிடையாது. துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி பண்ணிடாதீங்கக்கா. நல்ல பிள்ளைங்க மாதிரி சீக்கிரமா வந்து மன்னிப்பு கேட்கணும், சரியா? சரிக்கா. 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 ஜமுனா, 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 அம்மா எங்கடி? அத்த, அம்மா. ஜமுனா, ஜமுனா சீக்கிரம் வா. ஏய் செல்லம்மா, என்ன செல்லம்மா இவ்ளோ சத்தம் போட்டுட்டு இருக்க? இதோ நிக்கிறாளே இந்த வீட்டு மகாராணி. இவ வீட்ல ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கான்னு சொன்னேன்ல, யாராவது நம்புனீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? எல்லாருக்கும் சூரியன் உதிச்சாதான் பொழுது விடியும், ஆனா உனக்கு மட்டும் அயிலிய திட்டினாதான் பொழுது விடியுமா? மா, இந்த வசனம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். உன் பேத்தியோட வேஷத்தை நான் இப்ப கலைக்க போறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பேச போறேன்னு நானு தானே பார்க்க போறேன். ஜமுனா, இவ டீச்சர் வேலையெல்லாம் பார்க்கல, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத வேலையை தான் பார்க்கறா. எனக்கு என்னவோ இவளும் இவ அம்மா மாதிரியே போலீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்துறாளோன்னு தோணுது. இவ ரூம்ல துப்பாக்கி இருக்கு.